ஹாய்மா. நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ வடகம். வாழைப்பூ வத்தல்ங்கிறது வேற, வாழைப்பூ வடகங்கிறது வேற. இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பொரிச்சு சாப்பிடும்போது எப்படி இருக்கும், வாழைப்பூ வாழைப்பூ வடை சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி ஃபீலாக இருக்கும். நிஜமாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூவை எடுத்து அப்படியே வாழைப்பூவை எடுத்து அந்த கரையெல்லாம் இல்லாம, அதாவது மண்ணுல எல்லாம் சில இடங்கள்ல மண்ணுல இருக்கும், நம்ம கிட்ட வரும்போது மண்ணா இருக்காது, கரையா இருக்கும், காரையா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது பாத்தீங்கன்னா மண்ணு கிடையாது, அந்த பால் பால் ஒட்டி அதோட இந்த மாதிரி இடங்கள்ல போட்டதுனால அது வந்து மண் மாதிரி இருக்குது, பால் தான் அந்த மாதிரி இருக்குது. ஆனா அது கூட இல்லாம நம்ம இதே மாதிரி நல்லா சுத்தமா ஃபர்ஸ்ட் கழுவி எடுத்துக்கிறோம். கழுவி எடுத்துட்டு இது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அரிஞ்சிட்டேன், அதனால இதை தனியா வச்சிடறேன். கழுவி எடுத்துட்டு இதை வந்து நீங்க ஒரு வாழைப்பூ முத இப்படி அறிய போறீங்கன்னா, நீங்க வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து மெதுவா அந்த நரம்பு எடுத்து ஒண்ணு பண்ணிருப்போம். ஆனா இதுல நீங்க அந்த மாதிரி பண்ண வேண்டியதே இல்லை. காரணம் என்னன்றது நான் சொல்றேன். இது வந்து நீங்க இதே மாதிரி சின்னதா கட் பண்ணி அறிஞ்சுக்கணும். எங்கள்கிட்ட இந்த இடத்துல கத்தி வசதி இல்லாததுனால நான் சும்மா இப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஆனா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நீங்க வந்து எப்படியோ நறுக்கிக்குங்க, ஆனா நைஸா நறுக்கிக்குங்க, அவ்வளவுதான். என்கிட்ட வந்து இந்த இடத்துல நான் இப்ப வந்தேன், திடீர்னு சரி ஒரு வீடியோவா போட்டுடலாம் அப்படின்ட்டு வேலையை ஆரம்பிக்கிறோம். சரி இதை ஒரு வீடியோவா சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி நான் இதை சொல்லியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்படி இதை நைஸா எந்த அளவுக்கு உங்களுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் தான் சொன்னேன், இது கத்திலாம் சரியே வராது எங்கள்கிட்ட, அங்களுக்கு கத்திலாம். இது வரும்போது ஒரு வீடியோ போட்டுடலாம், இது வீடியோவா சொல்லிட்டோம்னா அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அப்படின்றதுக்காக வேண்டி நான் பண்ணுவேன். இது பாருங்க, இது ஏன் ரவுண்டா வருது அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இது போடல, அதுக்காக ரவுண்டா வருது. எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்க கொஞ்சமா செய்யும்போது இது வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நைஸா நறுக்கிக்குங்க. பொதுவா எல்லாத்தையுமே நைஸா நறுக்கிங்க. நீங்க ரவுண்டா நறுக்கிறதுனா ரவுண்டா நறுக்கிட்டு அதுக்கப்புறம் நைஸா நறுக்கிக்குங்க. நீங்க இன்னொரு விஷயம் யோசிப்பீங்க, இதுல நரம்பு இருக்கும், அதை நரம்போட போடுறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்க நைஸா நறுக்கும் போது அந்த நரம்புலாம் எதுவுமே ஆகாது, நரம்புலாம் தெரியவே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஒரே நாள்ல டக்குன்னு அப்படியே 2 நிமிஷத்துல நம்ம வேக வைக்க போறது கிடையாது. அதனால அந்த நரம்பு உங்களுக்கு வேகாம இருக்குன்ற பயம் வேணும். அப்படி உங்களுக்கு பயம் இருக்குன்ற பட்சத்துல தான் நான் இதை வச்சிருக்கேன். காட்டுறேன் பாருங்க, இதெல்லாம் பெருசு தானே, ஓகே, இதெல்லாம் பெருசாதான் இருக்கு பாருங்க. இதுல நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நறுக்கும் போது வந்து நரம்பு இதுல வரவே வராது. ஏன்னா இதை நம்ம ஃபர்ஸ்ட் பொடிசா நறுக்கிடுவோம். இப்படி நறுக்கி மறுபடியும் நீங்க இந்த மாதிரி நறுக்கிடுறீங்க. இந்த மாதிரி நறுக்கி நல்லா பார்த்துக்குங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி நீங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க எல்லாம் நல்லா நறுக்குவீங்க. எனக்கு மட்டும்தான் வராது, அருவாமனையில அரிஞ்சு பழகிருக்கேன். ஆனா இதை நீங்க இந்த மாதிரி அரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்றேன். சரியா? நீங்க இப்படி நறுக்கும் போது பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப ஈஸி. பாருங்க, இது இந்த வாழைப்பூவே முடிய போகுது, இது கடைசியா நல்லா இந்த பாருங்க, இந்த வருதா, இது பாருங்க இப்படிதான் வருது. இதையும் நீங்க ஒரு நறுக்கிட்டோம்னா ஒண்ணுமே தெரியாது, இதுல நரம்பே இல்லை, நீங்க பயந்துக்கவே வேணாம். அந்த மாதிரிலாம் தேடவே முடியல, அந்த மாதிரி ஆயிடும் பாருங்க. சரியா? இப்ப இதை என்ன பண்றோம், நல்லா பொடிசா நறுக்கிக்கிறோம். நறுக்கி இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில போட்டுக்கிறோம். தண்ணியில போட்டு நல்லா அலசிட்டு, கருப்பாக கூடாதுன்னு நம்ம எப்பயுமே பண்றோம்ல, அந்த வேலை தான் இது, வேற ஒண்ணும் இல்லை. அலசிட்டு நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு ஒரு தட்டுல போட்டு அப்படியே காய வச்சிடுறது தான். சரியா? இதை வந்து நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா உணர்த்திட்டு, சரியா, இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இது காய வைக்கும் போதே இது கலர்லாம் வேற மாதிரி போய் சுருங்கி இருக்கும். ஒண்ணு இல்லை அப்படின்னா, நீங்க நிறைய பண்ணணும் அப்படின்னா சின்னதா இந்த மிக்சி உங்கள்கிட்ட இருந்தா இதுல அப்படியே கொஞ்சமா போட்டு அப்படியே குறன்னு ஓட்டி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, சத்த நேரத்துல அப்படியே நல்ல பூவாட்டம் வந்துடும். நம்மளுக்கு வந்து இதை காய வைக்கணும் நல்லா, அதான் விஷயம். நல்ல ஒரு அளவுக்கு கொஞ்சம் உணர்ந்த மாதிரி அந்த ஈரத்தன்மை இல்லாம இருந்தா போதும், அவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் வேலையா நாங்க இவ்வளவையும் பண்ணணும். அதை முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவை காட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சின்ன துண்டுகளா நறுக்கி
இதை இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இதுல இந்த மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு. சரியா? எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இது என்னன்னா இன்னும் நல்லா காய வச்சு எடுக்கும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். ஏன்னா நிறைய பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது இருந்துச்சுன்னா இது ஓகே தான், இல்லைன்னா அது அதை விட ஒரு பெரிய வேலை இல்லை. அதனாலதான் இது நாங்க இந்த மாதிரியும் ஒரு மெத்தட் நாங்க ஃபாலோ பண்றோம். தேவைன்னா நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். சரியா? இப்ப இது எல்லாத்தையும் நல்லபடியா எடுத்து இதெல்லாம் முடிச்சுட்டு இதே மாதிரி காய வச்சிட வேண்டியதான். நிறைய போடணும். எல்லாத்தையும் எடுத்து நல்லா இறுக்கி புழிஞ்சிட்டு தண்ணி இது நல்லா காஞ்சுமே உங்களுக்கு நீங்க பயந்துக்கவே வேணாம். இது எப்படி இருக்குமோ ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வந்து நீங்க நினைக்காதீங்க இந்த இதுதான் சாப்பிடுவோமா சாப்பிடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தான் சாப்பிட்றது இல்லை, எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாப்பிடலாம், ஒண்ணுமே பண்ணாது. மேல் தோல் நீங்க இந்த வாழை மடல் சரியா சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து இந்த சரியா இந்த வெறும் இந்த உள்ளுக்குள்ள உள்ள இதை மட்டும் இந்த இதை மட்டும் எடுத்தோம்னா எடுக்கவே முடியாது. இது வத்தலுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்ப அவ்வளவுதான். இது நல்லா எடுத்து ஒண்ணு அதே மாதிரி காய வச்சிடலாம். மொத்தமா எல்லாத்தையும் ரெடியான வந்து நாங்க அடுத்த வீடியோ சொல்றோம். ஏன்னா கிட்டத்தட்ட இது வந்து அரை நாள் ஆகும் இந்த வேலை, பெருசு இல்ல, அதனால. சரியா? இப்ப வாழைப்பூ ஒரு பக்கம் உணர்ந்துட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சிருக்கோம். உளுந்து வந்து 2 கிலோ உளுந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறம் லேசா தண்ணி தெளிச்சு இந்த பக்குவத்துல அரைச்சிருக்கோம். குறன்னு, அதாவது உளுந்த மாவு பொதுன்னு வந்துடாம இந்த பக்குவத்துல எடுத்துருக்கோம். சரியா? நல்லா பக்குவத்துல எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்ப இது எல்லாத்தையும் மொத்தமா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்டு அனுப்போம். ஹாய்மா. இப்ப நம்ம ஊற வச்ச உளுந்த இந்த மாதிரி குறன்னு எடுத்திருக்கோம், அரைச்சிருக்கோம். சரியா? உளுந்த மாவு எப்படியும் வந்து பொதுன்னு தான் இருக்கும். இதுக்கு வந்து அப்படியே அரைக்காம குறன்னு தண்ணி கம்மியா தெளிச்சு இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். அப்புறம் இந்த வாழைப்பூ காஞ்சிருந்துச்சுல, அதாவது தண்ணியில போட்டு அலசி புழிஞ்சிட்டு எடுத்து லேசா உணர்த்திருக்கோம். அதாவது அந்த ஈரத்தன்மையே இல்லாம இருக்கணுன்றதுக்காக உணர்த்திருக்கோம். நிச்சயமா ஈரத்தன்மை எதுவுமே இல்லை. இது இந்த மாவு தொட்டதுனால இந்த மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, ஈரமே இல்லை, நல்லா அப்படியே பொலன்னு இருக்குது. சரியா? இப்ப அடுத்து ஒண்ணா போட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா அளவு என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க ஒரு பூ எடுத்துக்கிறீங்கன்னா 100 கிராம் உளுந்து அந்த மாதிரி கணக்கு எடுத்துக்கங்க. மிச்சப்படி காரம்லாம் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி தான். இன்னும் நாங்க நிறைய போட வேண்டியது இருக்குது. அதனால இதுக்கு தேவையானது மட்டும் நான் மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமா. இது வந்து ஒரு 10 மிளகாய் இருக்கும், அவ்வளவு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான ஒரு கைப்பிடி என்னது முருங்கைக்கீரை. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ரொம்ப நல்லா இருக்கும். எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை ரொம்ப பிடிக்கும். சாதாரணமாவே வாழைப்பூ வடை சொல்லும் போது நாங்க வந்து முருங்கைக்கீரை தான் போடுவோம். அதனால நாங்க வந்து முருங்கைக்கீரை போட்டுக்கோம். அடுத்து வந்து முருங்கை மரமும் நம்மள்கிட்ட இருக்கிறதுனால அதையும் போட்டுக்கோம். இது வந்து சோம்பு கொஞ்சம் குறன்னு நுணுக்கிருக்கோம். இதையும் சேர்த்து இது கூடவே போட்டுக்குவோம். நான் தான் சொன்னேன் நிறைய போடுவோம், அதனால கொஞ்சம் தான் இதுல போட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இதை அரைச்சிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் உங்களோட அளவுகள் தான். பெரிய வெங்காயம் நீங்க குறன்னு அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம், இல்லை சின்ன வெங்காயம் போட்டுக்கிறதுனாலும் உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்ப இந்த எடுத்து வச்சிருக்க இந்த உளுந்த மாவை இது கூட சேர்த்து போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு போட்டு, இதுல உப்பு போட்டு அரைக்கல, உப்பு போட்டு கொஞ்சமா பண்றதுன்னா அரைச்சிக்கலாம். இது ஒரு இடத்துல காஞ்சிச்சு, நான் ஒரு இடத்துல இருந்தேன். இப்போ இது எவ்வளவு காஞ்சிருக்கு, அளவு எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் தெரியாததுனால உளுந்த மாவுல உப்பு போடல. இப்போ பெரட்டினோடனே உப்பு போட்டுக்கலாம். இது வந்து 2 கிலோ உளுந்து. அதுக்குள்ளேயே அப்படி வாசம், நிஜமா தான். எல்லாம் சேர்த்து போட்டோன்னே ஜம்முன்னு வாசம். உப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தேவையான அளவுக்கு தான். அது குத்து மதிப்பா அது சொல்ல தரல, இந்த ஸ்பூன் கணக்கு அப்படின்னு சொல்ல தரல. இது அப்படியே நல்லா பரட்டிடலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் இந்த இது தேவைப்படுது, அதனால மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நான் போட்டுக்கிறேன்.
இது கிட்டத்தட்ட 30 வாழைப்பூ வாங்கினது. இன்னும் நிறைய இருக்கு, காஞ்சிட்டு இருக்கு. வீடியோவுக்காக வேண்டி கொஞ்சமா எடுத்துருக்கேன். சொல்லணும்னா ஒரு வாழைப்பூல கூட செஞ்சிருக்கலாம். சரி, எப்படியும் ஒரு வேலை செய்யணும், அதோட செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக வேண்டி இதை அப்படியே நல்லா பிரட்டிடலாம். எல்லாத்தையும் போட்டேன். பாருங்கப்பா, கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. நான் எந்த மாதிரி இருக்கணும்னு விருப்பப்பட்டேனோ அதே மாதிரி இருக்கு. ஏன் உங்களுக்கு சொல்லணும்னா அப்படி மீறி ஒண்ணு ஏதாவது ஒரு நரம்பு வந்துருந்துச்சுன்னா எடுத்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இத கரெக்டா, இதுல உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நல்லா உருட்டி சின்னதா, எவ்வளவு சின்னதா தட்ட முடியுமோ அவ்வளவு சின்னதா வடை மாதிரி காட்டிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த வடைக்கு வந்து எள்ளு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு தேவை பிடிக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க எள்ளு போட்டுக்கணும், இல்லைன்னா அதை நீங்க தவிர்த்துடலாம். நான் இந்த வீடியோக்காக ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மட்டும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். சரியா? உங்களுக்கு தேவை, உங்களுக்கு வேணாம், வீட்டில் யாராவது கன்சீவா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வீடியோக்காக தான் நாங்கள் போடுறோம், கண்டிப்பா நாங்க போட மாட்டோம். நீங்க வந்து வீட்டுக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக வேண்டி வேணா நான் இதை சொல்லி கொடுத்தேனே தவிர அது கொஞ்சம் தான் போட்டுப்போம். நம்மள்ட்ட வந்து வாங்குறவங்க ஒருத்தவங்க கூட குறைச்சிருப்போம், அதனால வேண்டி நாங்க போட மாட்டோம். இது வந்து நாங்க அப்படியே தனியா போட்டு எங்களுக்காக தனியா எடுத்து வச்சுருவோம், வீடியோ போட்டுட்டு தனியா எடுத்துக்குவோம். நாங்க வந்து போட மாட்டோம். சரியா? தேவைன்னா நீங்க போட்டுக்கோங்க. இப்ப இந்த நரம்பு எல்லாம் எடுத்து, நரம்புலாம் ஒண்ணுமே இருக்காது, அது நல்லா நைஸா நறுக்கிட்டீங்கன்னா ஒண்ணும் இருக்காது. இப்ப இதை எடுத்துட்டு இதை சின்ன சின்னதா எவ்வளவு சின்னதா தட்ட முடியுமோ அவ்வளவு சின்னதா தட்டிடணும். ஒரே நிமிஷம். இப்ப இதுவே கொஞ்சம் பெருசா போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இது எல்லாம் போட்டுட்டு, கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த உருட்டுறதுக்குலாம் வராதுப்பா, அதனால எனக்கு அது பெருசா போயிடுச்சு. ஏன்? சரியா? ஃபர்ஸ்ட் இது வீடியோ வரைக்கும் தான் நான் சொல்லுவேன், போடுவேன். அதுக்கப்புறம் அம்மாலாம் இருக்காங்க, உருட்டி வச்சிருவாங்க. உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக தான் நான் இருக்கேன். முடிச்சுட்டு அடுத்து ஊறுகாய் போட போகணும். இதுல பாருங்க, இதுல சின்னதா ஒரு நரம்பு தெரியுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயந்துக்கவே வேணாம், இது சின்ன நரம்பு தான். இன்னொன்று விஷயம் என்னன்னா, இது காஞ்சு அப்புறம் வறுக்கும் போது முறுமுறுன்னு ஆயிரும். சரியா? அதனால வந்து பயந்துக்க வேணாம். நீங்க நரம்பு எடுத்து பண்ணணும்னா அது ஒரு பெரிய வேலை. இதை வந்து நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதனால மொறுன்னு ஆயிரும். சின்ன சின்னதா அதே மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஊட்டி வச்சு காய வச்சு எடுக்கணுங்க. இது ஒரு பெரிய வேலை. சரி, அதனாலதான் இந்த வீடியோ இத்தனை நாள் போடாம இருந்ததுக்கான காரணம் அதுதான். போடணும், வாழைப்பூ வரும்போது நல்ல வாழைப்பூவா இருந்துச்சு, அதனால பார்த்தோன்னா இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான்ப்பா. மொத்தமா இனிமே எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்க்கலாம். சரியா? அவ்வளவுதான்ப்பா. இது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வத்தல், அதாவது சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி. சரிங்களா? இது என்ன டேஸ்ட்ல இருக்கும் அப்படின்னா, வாழைப்பூ வடை சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல, ஞாபகம் இல்லை, அதனால திரும்பவும் சொல்றேன். இது வந்து உருட்டி முடிச்சிட்டாங்க, அம்மா தான் எடுத்து தட்டி வச்சாங்க, நான் ஊறுகாய் போட போயிட்டு. இது இனிமே காய வைக்கிறது தான், நல்லா காய வச்சிருவோம். அவ்வளவுதான்ப்பா, இது ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, இது கிட்டத்தட்ட 4 நாள் காஞ்சிருக்கு. 4 நாள் நல்லா வெயில் அடிச்சு காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. சரியா? இன்னும் நிறைய இருக்கு. இந்த இடத்துல அடுப்புலாம் இருக்குல்ல, உங்களுக்கு பொரிச்சு காட்டிடலாங்கிறதுக்காக எடுக்கலை, இது மட்டும் தான் எடுத்துருக்கேன். அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்காங்க. நல்லா கலகலம் காஞ்சிச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, இது சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாதான் இருக்கு, சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லாதான் இருக்கு. சரியா? இப்ப அவ்வளவுதான், பொரிச்சு பார்த்துடலாம். சரிங்களா? இது நான் இதை கழட்டிக்கிறேன், வேற வேலையா இருந்தேன்,
அதே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் அடுப்பில் இருக்கிறதுனால இந்த க்ளவுஸ் மட்டும் நான் கழட்டிக்கிறேன். இப்போ எண்ணெய் காயலை காஞ்சிருக்கோம் கொஞ்சம். எப்பவும் அவ்வளோதான், வத்தல் வறுக்கிற மாதிரி தான். இப்போ சாப்பாடு டைம் வேறு, அதனால வத்தலை வறுத்து பார்த்தலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வத்தல். இதுவும் தெளிவான வீடியோவாக போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து குச்சி வத்தல், இதுவும் தெளிவான வீடியோவாக போட்டிருக்கேன். இது வந்து வாழைப்பூ வத்தல். சரிங்களா? உருளைக்கிழங்கு வத்தலுக்கு அனல் கம்மியாக இருந்தால் போதும். காஞ்சிச்சான்பது. உருளைக்கிழங்கு வத்தலுக்கு மட்டும் அடுப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போதும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காயணும், கருகிடக்கூடாது. அதுக்கு நீங்கள் அமைதியாக கொஞ்சமாக போட்டு நல்ல கம்மியான ஹீட்லேயே போட்டு வறுத்தீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா தான். அடுப்பை குறைச்சி வச்சுட்டேன். மெதுவாக அனல் மட்டும் கம்மியாக வச்சு மெதுவாக வறுக்கணும். டக்குன்னு நல்லா அடுப்பை வேகமாக வச்சு போட்டோம்னா உள்ளே வெந்துட்டே வெந்திருக்காது. இது மட்டும் அதை மாதிரி இருக்காது, இது கொஞ்சம் நின்று வேகணும். கருகிடாமல் எடுத்துடலாம். கொதிக்கிறது அடங்கினோடனே தான் எடுக்கிறேன் இதை. அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கு. அவ்வளோதாங்கப்பா, ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் எல்லாமும் போட்டு வச்சுட்டோம். இன்னும் நல்லா காயணும், அதெல்லாம் காயணும். இது காஞ்சிடுச்சு. ஏற்றியே ஏதாச்சும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்களாம். நான் தான் உண்மையிலே நிஜமாவே நல்லா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. நான் சாப்பிட்றது வந்து கேட்காது, ஒரு மொறுன்னு இருக்கு. வேற ரொம்ப சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். அங்கங்க ஒரு கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் ஏபிசி மால் 2 ரெடி பண்றோம். அது அந்த சிட்டிக்கு சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அவ்வளோதாங்கப்பா. இது நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வந்து யாழ்ப்பாணத்து ரெசிபி. சரிங்களா? சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும்தான் நம்மளோட முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம போட்டுருக்கோம். எப்படி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.